ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுவையான முட்டை கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த முட்டை கறி குழம்பு சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் லஞ்ச் ரெசிபியாகவும் செய்யலாம், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி முட்டை கறி குழம்பு செய்கிறதுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு பேக்கிங் ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோங்க. அதில் நம்ம முட்டைங்களை உடச்சி ஊற்றிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 8 முட்டை எடுத்துருக்கேங்க. 8 முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டு நம்ம இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க. அடுத்ததான் இட்லி பாத்திரத்தில் 2 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். அடியில் ஸ்டாண்ட் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு வச்சுட்டு இது போல் மூடிட்டு இட்லி பாத்திரத்தோட மூடியை சேர்த்துட்டு நம்ம இந்த முட்டையை 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 20 நிமிஷம் போதுங்க, நல்லா வெந்து வந்துடும். வேகட்டும். அடுத்ததான் நம்ம குழம்புக்கு மசாலா அரைக்க போகிறோம். ஒரே பாதி மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேங்க. இதை ஃபுல்லாக திருவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், மிளகு, ஜீரகம் இந்த பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது போல் நல்லா நைஸாக இருக்கணுங்க. அப்போ தான் குழம்புல சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளிங்க 2 தக்காளி பழம் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா 4 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்துருக்குங்க. இப்போ வாங்க குழம்பு செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. சூடானதுக்கப்புறமா இதில் கடலெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அடுத்ததான் நம்ம இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறோம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குங்க. இது நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி எடுத்துருக்கேன். நறுக்குன்னு ஆனியனை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம எந்த குழம்பு செஞ்சாலுமே வெங்காயம் வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம சண்டேஸில் இது போல் சிக்கன், மட்டன் எடுக்கலனாலும் முட்டையை இது போல் சுவையாக செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சுருளை வதங்கும். இப்போவே கலர் மாறி இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது போல் கொஞ்சம் சுருளை வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேங்க. நறுக்குன தக்காளி பழம், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். கீறிட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வேக வச்சுருக்க முட்டை வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கங்க. மேலே இருக்கிற தட்டை மெதுவாக எடுத்துகிட்டு நம்ம ஒரு டூத் பிக் வச்சுட்டு குத்தி பார்க்கலாம். நீங்கள் கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூன் கூட வச்சுட்டு குத்தி பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, ஒட்டலை. மெதுவாக இதை நம்ம எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். பாருங்கள், அதுக்குள்ளே நல்லா தக்காளி மசிஞ்சு நல்லா வெந்திருக்கு. முட்டையை எடுத்துகிட்டு ஆற விட்டாச்சு. நம்ம அடுத்த கட் பண்ணி எடுத்துருக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வதக்கிக்கலாம். அப்போ குழம்பு கொதிக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் வராது. இது போல் வதக்கி சேர்த்திங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். அடுத்து முட்டை குழம்புக்கு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துருக்கேங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் வரும். கரம் மசாலா கிடையாது, கறி மசால் தூளுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா 1 டம்ளர் அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வரணுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. செக் பண்ணிவிட்டு பார்த்துலன்னு நீங்கள் கடைசியாக ஒரு தடவை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. அடுத்ததான் நம்ம இதில் அரைச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துட்டுருக்கு. இது போல் நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரைச்ச அந்த தேங்காய், மிளகு, ஜீரக மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. எனக்கு இந்த அளவே போதும் குழம்பு. இதுவே ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும்.
கண்டிப்பாக. அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது கொதிக்கட்டுங்க. அந்த தேங்காவுடைய மசாலா, அந்த மிளகு ஜீரகத்தோட மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ண முட்டையை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்மளுடைய முட்டை வந்துட்டு கரெக்டாக இது போல் ஓரத்தில் கத்தி வச்சுட்டு ஒரு தட்டில் டேப் பண்ணி எடுத்தாச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம கத்தி வச்சுட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்யூப்ஸ் மாதிரி சின்ன சின்னதாகவும் பீஸ் போட்டுக்கலாம். குட்டி குட்டி பீசஸாகவும் நம்ம துண்டுகள் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக நம்மளுடைய எக்ஸ் எல்லாம் க்யூப்ஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் நம்ம இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை துண்டுகளை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறி துண்டு மாதிரியே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக. முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சிம்மில் வந்துட்டு வச்சுருங்க அடுப்பை. அப்போ தான் நம்ம அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இப்போவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த குழம்போட மசாலா எல்லாமே வந்துட்டு முட்டையில் நல்லா இறங்கும். முட்டை கறி குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. நல்ல குழம்பு வந்துட்டு நல்லா திக்காக வந்திருக்கு. எண்ணெய் நிறைய பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுடைய அசத்தலான முட்டை கறி குழம்பு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சாதத்தை இலையில் வச்சுட்டு நம்மளுடைய ரெடியான முட்டை கறி குழம்பை இந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறோங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் முட்டை கறி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.